2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகி திமுகவுடன் அறிமுகமாகும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்தார். இதுவரை திமுகவுக்கு கடும் எதிரணி கூறுகளாக இருந்த விஜயகாந்த் குடும்பத்தின் நிலைப்பாடு தற்போது மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்டாலினை அண்ணன் என்று கூறியுள்ள பிரேமலதா விஜயகாந்த் திமுக ஆட்சிக்கு 150% மதிப்பெண்கள் அளிப்பதாக கூறியுள்ளார். இது எதிர்கால அரசியல் இயக்கங்கள் குறித்து பல்வேறு ஊகங்களை கிளப்பியுள்ளது. தற்போது திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மாமக உள்ளிட்ட பல கட்சிகள் கூட்டணியில் உள்ளன. கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் இருந்து தொடங்கி 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் இந்த கூட்டணி அபார வெற்றி பெற்றுள்ளது. மறுபுறம் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக தற்போது கூட்டணி பிரச்சனைக்கு முகம் சுளித்து வருகிறது. பாஜகவே ஒரு முக்கிய கூட்டணி தொடராக இருக்கும் நிலையில் கடந்த காலங்களில் அதிமுகவுடன் இருந்த பாமக மற்றும் தேமுதிக இன்னும் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. தேமுதிகவுடன் தொடர்புடைய முக்கிய நிகழ்வாக மாநிலங்களவை உறுப்பினர் விவகாரம் குறித்து அதிமுகவுடன் ஏற்பட்ட அதிருப்தி குறிப்பிடத்தக்கது. மக்களவை சீட்டு உறுதியளிக்கப்படும் செயல்முறை நடத்தப்படாததை குறிப்பிட்டு பிரேமலதா வெளிப்படையாக அதிமுக மீது குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுடன் அறிமுகமாகும் சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அவரால் வழங்கப்படும் பேட்டிகளில் திமுக மீது அதீத எரிச்சல் இல்லாமல் மிருதுவான அணுகுமுறையை பார்க்க முடிகிறது. அதிகமாக அவரின் சமீபத்திய பேட்டியில் அண்ணன் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை இரும்பு கரமாக கையாள வேண்டும் என்று கூறியிருப்பது அவரின் மாற்றி அமைந்த அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இது திமுக தலைமையின் திட்டமிட்ட நெருக்கல் நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் பல கட்சிகள் திமுகவின் பக்கம் நகர தொடங்கி இருப்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் தேர்தலில் அடுத்தடுத்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க திமுக முயலும் போது அதற்கு எதிரான வலுவான எதிரணி இல்லாமை அவர்களுக்கு சாதகமாக அமையும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் இன்னும் 10 மாதங்கள் இருக்கும் நிலையில் தமிழக அரசியலில் புதிய கூட்டணிகள் உருவாகும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன. பிரேமலதா ஸ்டாலின் சந்திப்பு மற்றும் அவர்களுக்கிடையே காணப்படும் நட்பு வார்த்தைகள் திமுக தேமுதிக கூட்டணியின் அடையாளமாக மாறக்கூடும் என அரசியல் பார்வையாளர்கள் கணித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.